நம்ம எல்லாரோட லைஃப்லேயுமே ஏதாவது ஒரு பிளேஸில் வந்து ரிஜெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒரு இன்டர்வியூக்கு போகிறப்பவா இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஐடியா வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்கிறப்பவா இருக்கலாம். அந்த டைமில் வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ரிஜெக்ஷனை வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணுறது தப்பு இல்லை. பட் அந்த ஃபீலிங்ஸை நமக்குள்ளேயே வந்து திணிக்கிறது தான் தப்பு. அதையும் நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஐ எம் யூஸ்லெஸ், வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் நம்ம வந்து ரிஜெக்ட் ஆகிட்டோன்னு வச்சுங்களேன், அதையே நினச்சி ஃபீல் பண்ணுவோம். 2 டைப்பான பீப்புள்ஸ் இருக்காங்க. என்ன யோசிப்பாங்க தெரியுமா? எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கிறப்போ அந்த விஷயத்தை வந்து எகெயின் ட்ரை பண்ணவே மாட்டாங்க. இன்னொரு டைப்பான பீப்புள் இருக்காங்க. இது வந்து எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு சொல்லி ஆட்டிடியூட் மாதிரி காமிப்பாங்க. ஸோ அதனால் அதையும் எகெயின் வந்து அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ரிஜெக்ஷன் வரப்போ நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணணும். ரெசிலியன்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏதாவது ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னா, ஏன் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சுன்ற மாதிரி ரீசன் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து பெட்டராக பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்லேயும் நமக்கு ஏதாவது ரிஜெக்ஷன் வருது அப்படின்னா, நம்ம வந்து ஃபீல் பண்ணாமல் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம், இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்து நம்மளோட லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகணும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கீப் இன் டச். தேங்க்யூ.